லூஃபி சாஞ்சியை காப்பாத்தினா இல்லையா? வாங்க கைஸ் எபிசோடுக்குள்ளார போய் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து அவங்க 2 பேரும் நாமே தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. நாங்க எப்படியாச்சும் நாமே காப்பாத்தி ஆகண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எய்த்தாப்புல நிறைய வந்து பியர்ஸ் வந்து நின்றுட்டு இருக்கோம். எங்களை தாண்டி நீங்க போங்கடா பார்க்கலாம்டா, அதுக்கப்புறமேட்டு நீங்க உயிரோட இருந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க துமுத்தனமா நின்றுட்டு இருக்கோம் கூட்டமா. இதெல்லாம் லூஃபி பார்த்துட்டு இங்க இருந்து தப்பிக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அப்படியே ஒரு பனி சரி வருமா, அதை வந்து சாஞ்சி பார்த்துட்டு இங்க இருந்து ஓடுறா, இங்க இருந்து இருந்தா சீக்கிரம் செத்து போயிருண்டா, ஓடுறா வேகமா ஓடுறான்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து அவனும் 2 பேரும் வந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஓடிட்டு இருக்கும் போதே வந்து அந்த பனிச்சரிவை காட்டுவாங்க. அது அனல் வேகத்துல வந்துட்டு இருக்கும். இவங்களும் பக்கத்துல வந்துட்டு சீக்கிரம் ஓடணும்டா, எங்க ஓடுறதுனே தெரியலடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து சாஞ்சி வந்து ஒரு இடத்த பாத்துருவான். டேய் அங்க ஓடுறா, அங்க ஓடினா தாண்டா சேஃப்டியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சைடு அப்படியே ஓடிட்டு இருப்பாங்க. ஓடிட்டு இருக்கும்போது சொல்லுவான், ஏய் நம்ம வந்து எப்போதுமே ப்ரையாரிட்டி வந்து நாமிக்கு தான் கொடுக்கணும். ஆல்ரெடி நாமிக்கே உடம்பு சரியில்லை, ஸோ அதனால வந்து நாமையை மட்டும் எதுவுமே ஆகாம பாத்துக்க, அந்த கிளிஃப் மேல மட்டும் ஏறி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். லூஃபி வந்து அந்த இடத்துக்கு போயிடுவான். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம எப்படியே தப்பிச்சிட்டோமாடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து அந்த இடத்துல அந்த பனிசர் உள்ள 2 பேருமே அடிச்சுட்டு கீழே பறந்து போயிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே வில்லேஜுக்கு தான் போகுது. வில்லேஜ்ல வந்து மக்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஏன் அந்த வார்லூப் வந்துட்டு திருப்பி வந்துட்டானடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிண்டமா இந்த மேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதனால நம்ம அவன் சும்மா விடக்கூடாது, அவன் நம்மளுக்கு வந்து எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கான், அவனை நம்ம கொன்னே அவன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமேட்டு டால்டனே வந்து டெவில் ஃப்ரூட் பவர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கான் போல. அதனால வந்து அவன் அப்படியே உருவத்தை மாதிரி அவன் அப்படியே போயிட்டு இருப்பான். உசோப்பின் நிவின் தான் காட்டிட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் வந்து டேய் நீ பிரின்சஸ் தானே, ஏதாவது வழியை கண்டுபிடிச்சு சீக்கிரம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம சாஞ்சியும் லூஃபியும் மட்டும் தான் போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல எப்படி நடந்து கூட தெரியாது, அங்க டாக்டர் வேற கிடையாது. அதனால பிரச்சனை மேல பிரச்சனை தான், நம்ம சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது எல்லாத்தையும் வந்து காதுல வாங்கிட்டு சரி நீ சீக்கிரம் மேப்பை பாரு, மேப்பை பார்த்து வழி சொல்லு அப்படின்ட்டு இருப்பா. எனக்கே ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அந்த டைம் வந்து உசோப் சொல்லுவான், ஏய் நீ பிரின்சஸ் தானே, ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. டேய் பிரின்சஸ்னா நான் இங்க பிரின்சஸ் இல்லடா, நான் என்னால அப்புறம் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து சரி ஓகே விடு, நம்ம வந்து 2 பேரையும் ஃபர்ஸ்ட் போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பக்கத்துல இருக்க ஊருக்கு வந்து அந்த மேப் வச்சு வழி தேடி போயிட்டு இருப்பாங்க. அந்த ஊருக்கு போறதுக்கு பதிலா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஊருக்கு வேற போயிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் அப்படியே அந்த வார்லுப்ன்றவன்ட்ட தான் போது அவன் வில்லேஜுக்குள்ளார வந்து வில்லேஜ் மக்கள்ல இருக்க எல்லா பொருளையும் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான். அதுவும் இல்லாம அங்க இருக்க வீட்டு எல்லாத்தையுமே பிடிச்சி உடச்சி தின்னுட்டு இருப்பான். டேய் எனக்கு பசிக்குதுடா, இந்த மேல வந்து இங்க இருக்க எல்லா பொருளும் எனக்கு தான் சொந்தம், நான் தான் வந்து இங்க இந்த இருக்க கிங்கு, நான் வந்து இந்த ட்ரீம் கம்ப்யூட்டர் வந்து திருப்பி வந்து ஆட்சி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பானா. இதெல்லாம் கேட்டுட்டு டென்ஷன் ஆயிருவாங்க. டேய் நீலாம் ஒரு மனுஷனே இல்லடா, நீலாம் எதுக்குடா வர அப்படின்னு சொல்லிட்டு. அவன் குரூமேட் மட்டும் தான் வந்து நம்ம கேப்டன் வந்து திருப்பி வந்து கிங் ஆயிட்டாரு, இனிமேல் வந்து நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம அதுல ஒருத்தன் வந்து லூஃபி இங்கதான் இருக்கானாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் ஒரு பொண்ணை தூக்கிட்டு அந்த கேஷல் கிட்ட போனதா வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அது வந்து ஏன்னா அந்த பொண்ணு உடம்பு சரியில்லையா, அந்த பொண்ணு டாக்டர் கிட்ட தான் வந்து தூக்கிட்டு போயிருக்கானா. யாரும் அந்த டாக்டர்னு கேட்பேன். அதோட 134 வயசு ஆகுதுல, அந்த கிழவிதான் டாக்டர் அப்படின்னா. என்னது அந்த கிழவி இன்னும் உயிரோட தான் இருக்காளா, அவன் என்ன சாவலையா அப்படின்னு சொல்லி அவன் சைடு கத்திட்டு இருப்பான். அதுவும் இல்லாம அந்த லூஃபியை பிடிச்சி சீக்கிரம் கொண்டு வாங்கடா, நான் அவனை கொன்னே ஆகணும்டா, அது என் கையால கொன்னே ஆகணும், நான் தாண்டா இந்த ட்ரம் கம்ப்யூட்டரோட கிண்டது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து கரெக்டா அவன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அட்டாக் பண்ணோன்னா டேய் நீ வார்லூப்பே அட்டாக் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2 இடுப்பிடிங்கெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே வந்து இவன் சொல்லுவான், டேய் அவனுக்கு தான் வந்து 20 ஹீலர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஹீலர்ஸ் வச்சு ஹீல் பண்ண சொல்றா, அவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்க, தண்டத்துக்கு தானே, இங்க இருக்க மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா, ஹீலர்ஸ் யாருமே இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம வந்து அவங்க அப்பா இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து அந்த ஹீலர்ஸ் எல்லாருமே வந்து ஹீல் பண்ணுவாங்க. அவன் எந்திரிச்சிருவான். ஏய் எனக்கு ஒண்ணுமே ஆகாதுடா, நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தாண்டா பண்ணுவேன். அதுவும் இல்லாம இங்க இருக்க மக்கள் எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா என் காலில் வந்து மண்டி போட்டு கெஞ்சிடும். அப்ப நான் பர்மிஷன் கொடுத்தாதான் வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம அதுக்கு எனக்கு நீங்க காசு கொடுக்கணும், அப்பதான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டு டென்ஷன் ஆயிடுவான். டேய் இனிமேல வந்து இந்த பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன்டா, இந்த கிண்டத்தை நானே ஆட்சி பண்ணிக்கிறேன், நீலாம் ஒன்றும் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவன் இன்னும் டென்ஷன் ஆயிடுவான். டேய் நான் யாரு தெரியுமா, என்கிட்டயே வந்து நீ இது பண்ணிட்டு இருக்கியா, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பின்னாடி வந்து மக்கள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கத்தனோடனே இவன் சொல்லுவான், நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் நீங்க எதுவும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்க அப்பா இருந்த வரைக்கும் இந்த கிங்டம் வந்து ரொம்ப ஹாப்பியா போனுச்சு, நீ எப்ப வந்து கிங்கானியோ அதுல இருந்து வந்து ரொம்ப கஷ்டம் தான். அது இல்லாம வந்து ஹாஸ்பிட்டல் செலவுல இருந்து எல்லாத்தையும் வந்து நீயே எடுத்துக்கிற, இங்க இருக்க பொருள் எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுற, சோ அதனால வந்து ஒண்ணு நீ ஏன் இந்த வில்லேஜ் விட்டு போயிரு, அப்படி இல்ல அப்படின்னு வச்சுக்கேன் நானே உன்னை கொன்றுவேன், அது என் கையால கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சம கடுப்புல கத்திட்டு இருப்பான். ஏன்னா அவன் ஊர் மக்கள் நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வார்லுப் சொல்லுவான், டேய் நீ எல்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எடுபடி எல்லாம் சொல்லுவாங்க, நீ ஃபர்ஸ்ட் எங்க ஈக்குவலா வரியான்னு பார்ப்பான், அதுக்கப்புறமேட்டு எங்க பாஸ் கிட்ட நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டே இருக்கவங்க பின்னாடி வந்து மக்கள் வந்து நாங்க வந்து உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்லுப் அட்டாக் பண்ண வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாத்தையும் இந்த வார்ல பார்த்துட்டு டேய் இவங்களை சும்மா விடாதீங்கடா, இவங்களை கொல்லுங்கடா அப்படின்ட்டு இருப்பான். டால்டன் அவனோட திருப்பி டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்றான். அதை பார்த்தா வெறும் பைசன் மாதிரி வந்து நின்றுட்டு இருப்பான். 2 கை இருக்கும், கால் வந்து மாடு மாதிரி இருக்கும். டேய் இவன் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.
பார்த்தா வந்து அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த அட்டாக்ல இருந்து எவனாலே டாட்ச் கூட பண்ண முடியாது. எல்லாரும் அடிச்சு சிதறி போயிட்டு இருப்பாங்க. இதை வந்து இங்க பாத்தியா, என்கிட்ட எல்லாம் எவனும் வச்சுக்காதீங்கடா, நான் வந்து ரொம்ப பெரிய ஆள்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து சீன் போட்டுட்டு இருப்பான். அந்த டைம் வந்து பின்னாடி ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வந்துட்டு இருப்பாங்களா, டேய் நீங்க வராதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த எடுபடியில 2 பேர்ல ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு நேரம் யாரோ வச்சு, டேய் உன்னோட வீக்னஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இனிமேல் வந்து உன்னால தப்பிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டேய் நான் உங்களை வராதீங்கன்னு தானடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம அந்த எடுபடியில ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அட்டாக் பண்ணது வந்து மக்கள் மேல படுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இடையில போயிட்டு அதை வந்து அவன் வாங்கிப்பான். இப்பதான் வந்து பெரிய சாக்ரிஃபைஸ் கிங் இவர் தான், அதனாலதான் வந்து வாங்கிட்டான். அது அதுக்கப்புறமேட்டு இது எல்லாத்தையும் ஊர் மக்கள் பார்த்துட்டு, என்ன நீங்க செத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. இவரே செத்துட்டாரு, இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும், இந்த வார்ல இப்ப நம்மளால எதிர்க்க முடியாதா, நம்ம லைஃபே இப்படிதான் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் புலம்பிட்டு இருப்பாங்க. உடனே அந்த 2 எடுபடியும் சொல்லுவாங்க, ஆமாண்டா இவனுக்கு அப்புறமேட்டு இங்க யாருமே இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அப்படியே உசப் கிட்ட போகுது. உசப் வந்து இங்க பாரு இங்க என்னமோ வருது பாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா அங்க வந்து அங்கேயும் பனிசரி வந்துரும். இதை பார்த்துட்டு கத்திட்டு இருக்கும் போது வந்து ஜோரோ கட்டுவாங்க. ஜோரோ இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே அவனை வந்து ஒரு பனிசரி வந்து அடிச்சு பார்த்துட்டு போயிடும். அப்புறம் நெக்ஸ்ட் சீன் வந்து லூஃபி தான் கட்டுவாங்க. லூஃபி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். டேய் சீக்கிரம் வாடா இங்க இருந்து போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து அந்த பனிசரில இருந்து எஸ்கேப் போவாங்க. எஸ்கேப் போய் ஒரு மரத்துல போய் லேண்ட் ஆயிட்டு அது வந்து ஸ்கேட் போர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. போனது மட்டும் இல்லாம சாஞ்சி பிடிச்சி காப்பாத்தி வச்சிருப்பானா. பார்த்தா வந்து பின்னாடி வந்து அந்த பிஎஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அதுவும் வந்து ஸ்கேட் போர்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். இதை சாஞ்சி பார்த்துட்டு டே இங்க பாடுறா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும்டா, நம்ம வேற கீழே போயிட்டு இருக்கோம், நம்ம மேல போறோம்டா, டாக்டர் அங்கதான்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். டேய் இருடா ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து தப்பிப்போம், அதுக்கப்புறமேட்டு பேலன்ஸை பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா வந்து திருப்பி அந்த பேஸ்ல வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். டேய் நீங்க எங்க போனாலும் அவங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாஞ்சு கடுப்பாயிருவான். லூஃபி சீக்கிரம் இங்கேருந்து போகணும்டா, நம்ம இங்கேருந்து கீழே போனாலும் பரவாயில்ல, சீக்கிரம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகும் அப்படின்னு. ஏய் எயித்தாப்புல பரடா என்னமோ இருக்குடா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். பார்த்தா சுத்தி முத்தி இந்த பேர்ஸ் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். டேய் இதுங்களோட தொல்லை வேற தாங்க முடியல, எயித்தாப்புல இருக்கிறத வேற பாத்துட்டு இருக்கணும், இதுல நான் என்ன பண்ண போறேன்னு வேற தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த டைம் அந்த பேஸ் எல்லாம் உன்னை விடுவானா மாப்பிள, உன்னை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு கத்திட்டு இருப்பாங்க. எயித்தாப்புல மரம் நிறைய இருக்கடான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து சாஞ்சி லூஃபியை தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டாருன்னா லூஃபி போய் ஒரு இடத்துல சேஃபா லேண்ட் ஆயிருவான். அதே இடத்துல வந்து சாஞ்சி வந்து அந்த பனியில மாட்டிப்பானா. உடனே வந்து என் கையை பிடி அப்படின்னு சொல்லி லூஃபி அவன் கையை ஸ்ட்ரெச் பண்ணுவான். அவன் கையை பிடிப்பான், பட் வெறும் கிளவுஸ் மட்டும் தான் வரும். சாஞ்சி போயிட்டியா என்ன விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்க்க எனக்கு சிரிப்பா தான் இருந்துச்சு கைஸ் உண்மையா. அப்புறமேட்டு வார்லுப் வந்து பனிப்புலி வருதுடா சீக்கிரம் வாங்கடா இங்கேருந்து கிளம்புவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2 எடுபடியை மட்டும் கூட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். அவன் ஓடிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர்லாம் வந்து எங்களே கூட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் காலையே வாங்காம எனக்கு என் உயிர் தான் முக்கியம், நீங்களாம் வந்து ஒன்னதுக்கு யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருப்பாங்க. உசோப்பை கட்டுவாங்க. டே நம்ம இதுக்கப்புறம் வண்டியில போனா சரிப்பட்டு வருது, நம்ம சீக்கிரம் இறங்கி ஓட ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு ஓடிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து நிவி பார்த்துட்டு டே நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும்டா அப்படின்னு இருக்கும்போதே வந்து அந்த பனிப்புலையும் ஃபுல்லா வந்து சுத்தி முடிச்சிரும். அதுல வந்து வார்லுப்பும் மாட்டிப்பான். மாட்டினது இல்லாம அவன் அப்படியே புதஞ்சிருவான். அதுக்கப்புறம் லூஃபி கிட்ட தான் போகுது நெக்ஸ்ட் சீனு. லூஃபியா வந்து நம்ம இப்ப எப்படியாச்சும் சாஞ்சி வந்து காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமே படுக்க வச்சு, இந்த நாமி என் ட்ரெஸ்ஸை நீ பத்திரமா வச்சுக்க, என் தொப்பையை பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லி லூஃபி வந்து சாஞ்சி காப்பாத்த போறான் அப்படின்னு சொல்லிட்டு நாமிக்கிட்ட அவன் திங்ஸ் எல்லாம் தான் கொடுத்துட்டு அவன் அப்படியே போவான். அப்புறம் வார்லுப்பை கட்டுவாங்க. வார்லுப் வந்து பனியை வந்து அவன் தின்னுட்டே வெளில வருவான். டேய் எதை கொடுத்தாலும் தின்னுவண்டா அப்படின்ற மாதிரி இருப்பான் போல இவன். அதுக்கப்புறமேட்டு வாயிலேருந்து துப்புவான். வாய்க்குள்ள அவன் 2 எடுப்பிடிங்க இருக்கும். சாரி கேப்டன் மன்னிச்சிருங்க அப்படின்றான். டேய் இது எல்லாத்துக்கும் வந்து அந்த லூஃபி எதாண்டா காரணமா இருக்கும், அந்த ஷாராட்டை மட்டும் பிடிச்சிட்டா போதும், அவன் தான் ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி பனிப்புலைய வர வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டுட்டு அவனா இவருக்கு என்ன மூளைகில குழம்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு பேசிட்டு இருப்பாங்க. டேய் உண்மையை தாண்டா சொல்றேன், ஒன்னும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை, அவன் சரியான ஈவில்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி ஓகே கேப்டன் கண்டிப்பா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து அந்த பேர் கிட்ட தான் போகுது. அதுல ஒரு குட்டி பேர் வந்து அது அங்க இருக்க பெரிய பேர் வந்து இழுக்க ட்ரை பண்ணும். ஏன்னா அது பனிசரிவுல மாட்டிக்குமா, நம்ம எப்படியாச்சும் நம்ம அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து லூஃபியா தப்புல நடந்துட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயோ நீ மாட்டிக்கிட்டாரா அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை பிடிச்சி அவன் இழுத்து விடுவான். பார்த்தா வந்து ஒருத்த கையில சாஞ்சியை வச்சிருப்பான், மேல நாமியை வச்சிருப்பான். அது இல்லாம அந்த பியருக்கு வர ஹெல்ப் பண்ணிட்டு வர போவானா. இதை வச்சு ஃபியூச்சர்ல இருந்து ஒரு ஹெல்ப் பண்ணும் அந்த பியரும். அதை மறக்காம பார்க்கலாம் கைஸ். அவன் ஹெல்ப் பண்ணிட்டு போறது தான் அந்த பியர் அப்படியே வேந்து பார்த்துட்டு இருக்கோம். அவனும் வந்து சரி ஓகே நான் போயிட்டு வரேன், நீ கொஞ்சம் சேஃபா இருந்துக்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு சைடு போயிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். பாய்.